இங்கதான் பீகார் மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பானது வெளியாகி இருக்கிறது. நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது டைம்ஸ் நவ் எடுத்துள்ள அந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி 135 இடங்களில் இருந்து 140 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று அந்த வாக்கு கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்திருக்கிறது. இது தேர்தல் முடிவு அல்ல, வாக்கு கணிப்பு முடிவுகள். இதே போல காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் கூட்டணி 100 இருந்து 115 இடங்கள் வரை கிடைக்கும் என டைம்ஸ் நவ் எடுத்துள்ள அந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி டைம்ஸ் நவ் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி இப்போது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி கட்சிகள் 135 இடங்களில் இருந்து 140 இடங்கள் வரை கைப்பற்றும் என அந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பை தொடர்ந்து பீப்புள் பல்ஸ் மற்றும் மேட்ரிக்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. பீப்புள்ஸ் பல்ஸ் என்ற நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 133 இடங்களில் இருந்து 159 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் கூட்டணி தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக முன்னிறுத்திய இந்தியா கூட்டணி கட்சிகள் 75 இடத்திலிருந்து 101 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனத்தின் கருத்து தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இதில் மிகவும் முக்கியமாக புதிதாக கட்சி தொடங்கிய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 5 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி 147 இடங்களிலிருந்து 167 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய இந்த எக்ஸிட் போல் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் கூட்டணியான இந்தியா கூட்டணி கட்சிகள் 70 90 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த முடிவுகளின்படி தற்போதைய முடிவுகளின்படி டைம்ஸ் நவ் மற்றும் பீப்புள்ஸ் பல்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகிய 3 கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பீகார் மாநிலத்தில் தேர்தல் போட்டி மிக கடுமையாக இருந்திருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 122 இடங்களை பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் டைம்ஸ் நவ் மேட்ரிக்ஸ் ஆகிய 3 நிறுவனங்களின் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் பல முறை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மாறி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் வாக்கு கணிப்புக்கு முடிவுகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுக்கும் இடையே பலத்த வேறுபாடு இருந்திருக்கிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பீப்புள்ஸ் இன்சைட் என்ற நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த கூட்டணிகள் என்டிஏ கூட்டணி 133 இடங்களில் இருந்து 148 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பீப்புள்ஸ் இன்சைட் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூட்டணியான இந்தியா கூட்டணி 87 இருந்து 102 இடங்களை கைப்பற்றும் என பீப்புள்ஸ் இன்சைட் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஜன்சுராஜ் கட்சி பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் 3 இருந்து 6 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிகிறது. இந்த பீப்புள்ஸ் இன்சைட் மற்றும் பீப்புள்ஸ் பல்ஸ் மேட்ரிக்ஸ்
டைம்ஸ் நவ் ஆகிய 4 நிறுவனங்களின் வாக்கு கணிப்பு முடிவுகளை பார்த்தோம். இந்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைமையிலான ஆளும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதே போல காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கடுமையான போட்டியை 100 இடத்தை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த 4 தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிய வருகிறது. இதனால் பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கப் போவது நிதிஷ்குமாரா, தேஜஸ்வி யாதவா, அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான கேள்வி இன்னும் முழுமையான அதற்கு விடை கிடைக்கவில்லை. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் பலமுறை வாக்கு எண்ணிக்கையின் போது மாறி இருக்கின்றன. 14ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணும் போது இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் மற்றும் ஒப்பீனியன் போல் முடிவுகள் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது என்டிடிவி நிறுவனத்தின் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சி கூட்டணி கட்சிகள் 133 இடங்களிலிருந்து 148 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த என்டிடிவி நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இடதுசாரி கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி 87 இடங்களிலிருந்து 102 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளில் உள்ள லோக் ஜனசக்தி மற்றும் பல்வேறு கட்சிகளும் விகாசுல் இன்சான் பார்ட்டி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் என்டிஏ கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளில் உள்ள மற்ற கட்சிகள் 3 to 6 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நான் பார்த்த 5 வாக்கு கணிப்பு முடிவுகளிலுமே தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணிக்கிடையே கடுமையான போட்டி இருந்த போதிலும் முதலமைச்சராக போவது நிதிஷ்குமாரா, தேஜஸ்வி யாதவா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில்